இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் லக்ஷ்மி மனசு மாதிரி அந்த பேப்பர்ஸை கிழிக்கிறதுக்குள்ள அதை வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பலாம். குட் லக்ஷ்மி, ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்க. போயிட்டு வரோம். அக்கா, என்னம்மா இது? நான் பாக்குறதெல்லாம் கனவா நனவா? 3 முடிச்சுக்கு 30 பிறவி மதிப்பு கொடுப்பேன், 7 அடி நான் எத்தனை வாட்டி வேணாலும் சேர்ந்து நடப்பேன்னு ஏதேதோ சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியா அந்த பேப்பர் மேல அவ்ளோ சிம்பிளா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. இவள ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் எவ்வளவு குட்டிக்கரணம் போடணுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்ளோ சுலபமா ஒத்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. இனி மித்ரா லட்சுமிக்கு இருக்கிற உறவு அத்து போன மாதிரிதான். அவங்க 2 பேரும் பிரிஞ்ச மாதிரிதான். அம்மா, இப்போ லக்ஷ்மி சொத்தெல்லாம் சுருட்டுறதுக்கு பிளான் போட ஆரம்பி. பிளான் பண்றேன். அக்கா, நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அட்லீஸ்ட் நீயாவது தெரிஞ்சுதான் பண்ணியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ண, முழு உணர்வோட தான் பண்ண. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு விவாகரத்தா இருக்கும்னு நினைக்கிறியாக்கா? அவருக்கு இருக்க பிரச்சனைக்கு விவாகரத்து தீர்வா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டும் விவாகரத்து தான் சரியான வழி. அது எதுக்கு என்னன்னு நீ அதுக்கப்புறம் புரிஞ்சுப்ப. அவ வரணும்னு நினைச்சாலும் அவளை வீட்டுக்குள்ள விடுறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. எது எப்படியோ அவளே நிரந்தரமா பிரிஞ்சு போயிடலாம்னு நினைச்சிட்டால. இதுக்கப்புறம் எதுக்கு என்னங்கிற கேள்வி எல்லாம் தேவையே இல்லை. அந்த லக்ஷ்மிக்கு அவ்வளவு திமிரு இருந்தா நமக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். மித்ரா, நீ இதுல கையெழுத்து போடு. மாம், வாட் இஸ் திஸ்? லக்ஷ்மி ஏதோ அவசரப்பட்டுட்டான்னு நம்மளும் அவசரப்படணுமா என்ன? அவ ஏதோ யோசிக்கலன்னு நாமளும் யோசிக்காம முடிவெடுக்கணுமா? மித்ரா, இது யோசிக்காம எடுக்கிற முடிவு கிடையாது. இது யோசிச்சு எடுத்த முடிவு. இப்போ இது ரொம்ப தேவையான முடிவு. கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போடு. இதுக்கு மேலயும் என்ன யோசனை மித்ரா? இப்ப கூட லக்ஷ்மியை பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கவே இல்லையா? இவ்ளோ நாளா உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி அவ நல்லா நடிச்சிருக்கா மித்ரா. அவ உன் மேல காட்டின அன்பு எல்லாம் அப்பட்டமான பொய் தான். நிஜமாவே உன் மேல அவளுக்கு பாசம் இருந்தா இப்படி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவாளா? என்ன மாமா, லக்ஷ்மி என்னோட பொண்ணு மாதிரின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அட்லீஸ்ட் உங்க மரியாதைக்காகவாவது லக்ஷ்மி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க கூடாது. அவ தெரிஞ்ச இதை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்றது? மத்தவங்கள பத்தி கூட விட்டு தள்ளலாம். ஆனா லக்ஷ்மிய அத்தை தான் பேத்தி மாதிரி பாசமா பாத்துக்கிட்டாங்க.
அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாவது இத பண்ணாம இருந்திருக்கலாம். நம்ம மேல மரியாதை இல்லாதவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ட் விவேக், அண்ணின்னு கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி மூவ் பண்ணு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியாவது யோசிச்சு பார்த்தாலாம்? ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு உன்கிட்ட ஒரு வார்த்தையாவது ஷேர் பண்ணாலா? தேவயானி சொல்றது உண்மைதான் மித்ரா. உன் மேல அவளுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தா இவ்ளோ பெரிய முடிவை அவ சுலபமா எடுத்திருக்கவே மாட்டா. அவ உன் மேல காட்டின அன்பு எல்லாமே போய் அந்த விஷயத்த இதோ இந்த பேப்பரே நிரூபிச்சு காட்டுது. இதுக்கு மேல எதையும் யோசிக்காத மித்ரா. உனக்கு ஆபத்துகளை விளைவிச்ச அந்த லக்ஷ்மி இனி இந்த வீட்டுக்கு அவ வரவே கூடாது. கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து. மனிஷா, மத்த ப்ராசஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ. ஷூர் ஆண்டி. பெரியப்பா, அண்ணி ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஏன் இத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களால எப்படி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க முடிஞ்சது? எனக்கும் அப்படிதான்டா தோணுது. எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிக்கிற லக்ஷ்மி எதுக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்தான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அண்ணிய நான் நேர்ல பார்த்தா நறுக்குன்னு நல்ல 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் நாம அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எனக்கு முதல் தடவையா லக்ஷ்மி மேல கோபம் வந்திருக்குப்பா. அவ நம்மள ஒருத்தி நினைச்ச, அவ மேல அவ்வளவு பாசமா இருந்தோம். நம்ம எல்லாருடைய அன்பும் பாசமும் அவளுக்கு எதுவுமே தெரியலையா? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அவளுக்கு எப்படி சரின்னு பட்டுச்சு? மாமா உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா மாமாவை நீ அளவுக்கு அதிகமா காதலிச்சல்ல. கொஞ்ச நாள் மட்டும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வருமோ என்னமோ? ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆயிடுமோ என்னமோ? அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிரந்தரமா பிரியணும்னு நினைக்கிற முடிவு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறக்கா?